மகர சனி, கும்ப சனி என்ன வித்தியாசம்? மகர சனி காலச்சக்கரத்துக்கு 10ஆம் இடம், கும்பச்சனி காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம். பாதகஸ்தானம் கும்பம். மகரம் தொழில் ஸ்தானம், கும்பம் லாபஸ்தானம், பாதகஸ்தானமும் கூட. சரிங்களா? இந்த மகர சனி என்ன அப்படிங்கிறது ஒரு கடின உழைப்பு, அடிமை ஜீவனம், ஒரு எப்படி சொல்றது, எதுவுமே ஒரு போராடி கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. மகரத்தோட இளமை வாழ்க்கை கேட்டு பாருங்க, எந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டு வந்திருப்பாங்கிறது தெரியும். கும்பம் அப்படி கிடையாது. கலசர கும்பம், கோயில் கும்பாபிஷேகம் ஒரு உயரம் தொடும் இல்லையா, அந்த அளவுக்கு இந்த கும்பச்சனி மூலத்திரிகோண வீடு, சனியோட மூலத்திரிகோண வீடு. அது ஒரு மாதிரி வேகமா செயல்படக்கூடிய ஒரு இடம். கும்பம் ஒரு சூழ்ச்சி மிகுந்த இடம், காலச்சக்கரத்துக்கு 11ஆம் இடம் கூட. அந்த இடத்துல இருக்கிற சனிக்கும் இங்க மகர சனிக்கும் வித்தியாசம் இருக்கு. மகர சனி உங்களுக்கு இந்த முதல்ல பாத்தீங்கன்னா தண்ணியில அப்படியே வாய வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி இறங்கி காத்துட்டே இருக்கும். அது மாதிரிதான் மகரம். படிக்கட்டு, படிப்படியா கொண்டு போய் தான் அந்த மேல கொண்டு போகும். கும்ப சனி ஒரு மாதிரி கொஞ்சம் ஃபாஸ்டான சனின்னு சொல்லலாம். அந்த மாதிரி மேல கொண்டு போய் ஒரு கோபுரத்துல வச்சு அழகு பார்க்கக்கூடிய இடம் தான் கும்பம், கலசர கும்பம். சோ மகர சனி கும்ப சனிக்கு இதுதான் வித்தியாசம். சரிங்களா? மகரத்துல இருக்கிற சனி அதிக போராட்டம். 2 சனியுமே பொதுவா மந்தத்தனம், அந்த சோம்பேறித்தனம்லாம் அதெல்லாம் அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஆனா 2க்குள்ள வித்தியாசம் இதுதான். மகர சனி எல்லாரையும் தலை தாழ்ந்து வணங்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும். கும்ப சனி எல்லோரும் இவர்களை பார்த்து வணக்கம் கொடுப்பத அளவுக்கு ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். சரிங்களா?